நீட் தான் உலகமா. இந்த டயலாக் வந்து நான் வேற எங்கெல்லாமோ கேட்ட மாதிரி இருக்கு. பாஜகக்காரன் சொல்லி கேட்டு இதே டயலாக் சீமான் சொன்னார், இதே டயலாக் எடப்பாடி சொன்னார், இதே டயலாக் பாஜக சொன்னார். அப்போது நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் படித்த மேக்ஸில் சொல்கிற மாதிரி LHS = RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு தட் விஜய் இஸ் ஆல்சோ எ சங்கி. நீங்கள் ஹீரோவாக மட்டும் தான் நினைப்பீங்களா? தம்பி கேரக்டரு இல்லை ஹீரோவோட மாமா அந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிக்க மாட்டீங்களா? யார் என்ன படிக்கணுன்றதை பற்றி நீங்கள் யார் முடிவு பண்ணுறீங்க? தொடர்ச்சியாக அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே சரி, பாஜகவோட பி டீம், பாஜகவோட அழுத்தத்துலாம் கட்சி ஆரம்பிச்சார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்க சூழலில் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த விமர்சனத்தை வலுப்படுத்தும் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியாதா? அவங்க சொல்லியிருப்பாங்க, இவர் சொல்கிறாருங்க. எங்கள் ப்ரொடியூசர் எப்படி நடிக்க சொல்கிறாரோ அப்படி தாங்க அந்த ஹீரோ நடிக்க முடியும். நான் சொந்தமாக நடிக்கிறேன்லாம் நடிக்க முடியாது. ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரோ அந்த ப்ரொடியூசர் சொல்கிற கதைக்கு தான் அவர் நடிக்க முடியும். எங்கள் ப்ரொடியூசர் இங்கே ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருப்பார். இல்லை, பாஜகவோட மறைமுகமாக திட்டமாக இருந்தாலுமே ஓட்டை உடைக்கிறது தான் அப்படின்னா, திமுகவுக்கு எதிரான ஓட்டு வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுனா அவர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னால் எக்ஸ்போஸ் தானே ஆவார். டேரக்டர் அவ்வளோ லூஸாக இருக்கிறாரு, அவ்வளோதான். டேரக்டர் துக்ளக் படிக்கிறவராக இருக்கலாம், இல்லை துக்ளக்லேயே எழுதக்கூடியவராக கூட இருக்கலாம். அடுத்தால இன்னும் விஜய் ஒன்றே மட்டும் சொல்லலை, அது சொல்லிட்டா பாடி எடுத்துடலாம். புதிய கல்விக் கொள்கைக்கு ஏன் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நான் பாடி எடுத்துடலாம். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மூடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். தாவேகா சார்பாக மாணவர்களுக்கு, அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் விழா இன்றைக்கு நடைபெற்றது. அதில் விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நீட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி நீட் மட்டும்தான் உலகமா, நீட்டை விட்டு வெளியில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பேசுனது, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களோட பார்வை என்ன? நீட்டு தான் உலகமா. இந்த டயலாக் வந்து நான் வேற எங்கெல்லாமோ கேட்ட மாதிரி இருக்குது. பாஜகக்காரன் சொல்லி கேட்டு இதே டயலாக் சீமான் சொன்னார், இதே டயலாக் எடப்பாடி சொன்னார், இதே டயலாக் பாஜக சொன்னாங்க. அப்போது நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் படித்த மேக்ஸில் சொல்கிற மாதிரி LHS = RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு தட் விஜய் இஸ் ஆல்சோ எ சங்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி கேட்கக்கூடிய விஜய்கிட்ட நம்ம கேட்போம், ஏன் நீங்கள் ஹீரோவாக மட்டும் தான் நடிப்பீங்களா? தம்பி கேரக்டரு இல்லை ஹீரோவோட மாமா அந்த மாதிரி கேரக்டர்லாம் நடிக்க மாட்டீங்களா? யார் என்ன படிக்கணுன்றதை பற்றி நீங்கள் யார் முடிவு பண்ணுறது? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சரி செய்கிறதுக்கு இன்னொரு புது மாடலை கொண்டு வரலாம். இதை உடனே சொல்லுவாங்க, காங்கிரஸ் தான் கொண்டு வர ட்ரை பண்ணிச்சு அப்படின்னு. காங்கிரஸ் நீட்டை கொண்டு வர முயற்சி செய்தது உண்மை. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் போன்ற பகுதிகளுக்கு தான் கட்டாயமாக கொண்டு வர்றதுன்னு வச்சுருந்தாங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாக புக்கை வச்சு காப்பி அடிக்கிறாங்க. பீகாரில் போன வருஷம் ஒரு பொண்ணு வந்து இங்கிலீஷில் 93 மார்க்கு. வெளியே வந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்குறாரு, உங்கள் பேரை கொஞ்சம் எழுதி காட்டுங்கன்னு. அதுக்கு சொந்த பேரை இங்கிலீஷில் எழுத தெரியல. பேர் இங்கிலீஷில் எழுத தெரியல, ஆனால் இங்கிலீஷில் 93 மார்க் பப்ளிக் எக்ஸாமில். இந்த லட்சணத்தில் தான் வந்து வட இந்தியாவில் பல மாநிலங்களில் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. அப்படி இருப்பதனால் அங்கே வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸில் அட்மிஷன் வந்து மார்க்கின் அடிப்படையில் இருந்தால் சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் மோடி வந்தோடனே என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்துக்கும் நீட் அப்படின்ட்டார். அந்த நீட்டை நம்ம ஆரம்பத்துலேருந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட அதை விட ஒரு பெஸ்ட்டான சிஸ்டம் இருக்குது. கரெக்டாக? அந்த சிஸ்டம், அதாவது நீட்டை நம்ம ஏன் வேணான்னு சொல்கிறோன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னவோ வந்து ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்தால் வேணாம், மோடி கொண்டு வந்தால் வேண்டாம், ஒரு தகுதியான தேர்வு அப்படின்னு சொன்னால் வேணாம் அப்படின்னு சொல்லியே இந்த சங்கிங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் என்னென்னா, இது ஒரு தகுதி தேர்வே கிடையாது. நீட் என்பது தகுதி தேர்வு கிடையாது. நீட் என்பது பணக்காரர்கள் வீட்டு படிக்காத மக்கு பிள்ளைங்களுக்கு டாக்டர் ஆகிறதுக்கான தேர்வு. இது இவ்வளோ பச்சையாக சொல்ல வேணாம்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி சொல்லியாவது புரியுதான்னு பார்ப்போம். ஒரு படிப்புக்கு, அந்த 5 ஆண்டு படிப்புக்கு 1 கோடி ரூபாய் செலவு செய்ய யாருக்கிட்ட பணம் இருக்கோ அவர்கள் வீட்டு பிள்ளை எவ்வளோ மக்கா இருந்தாலும் அதை டாக்டர் ஆக்கிடலாம். நீட் வரதுக்கு முன்னாடியே 1 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்து சேர்க்குற வழியில் இருந்துச்சுல்ல? இல்லை, அது வந்து இல்லீகலாக இருந்தது. அது இல்லீகல். இப்போ அதை லீகல் ஆக்கிட்டாங்க. மோடி அரசாங்கம் செஞ்சது பூரா என்ன தெரியுங்களா? எதெல்லாம் சட்டவிரோதமாக இருந்ததோ அதை சட்டப்படி சரின்னு மாற்றிட்டாங்க. முன்னாடி இந்த மாதிரி கேபிட்டேஷன் ஃபீஸ் கொடுத்து சேர்த்தா சட்டப்படி தப்பு. கள்ள பணத்தை கொண்டு போய் ஒரு அரசியல் கட்சிக்கு
நிதியாக கொடுத்தா அது தப்பு. இப்போ என்ன பண்ணாங்க, கள்ளப்பணம் கிடையாது, எலக்டோரல் பாண்டு, அது யார் கொடுத்தான்னு அந்த கட்சிக்காரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு போட்டாச்சுன்னா என்ன ஆகி போச்சு, எவன் வேணா எந்த கட்சிக்கு வேணாலும் நிதி கொடுக்கலாம். அந்த நிதியை, அந்த பிளாக் மணியை கூட சட்டப்படி அந்த கட்சி பயன்படுத்தலாம். அது சட்டப்படி சரின்னு ஆக்கிட்டாங்க. இப்போ முன்னாடி 1 கோடி ரூபா கேபிடேஷன் ஃபீஸ் கொடுத்து இப்போ ஒரு ப்ரைவேட் காலேஜில் சேர்றது சட்டப்படி தப்பாக இருந்தது. இப்போ இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, நீட்டுன்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டாந்து ப்ரைவேட் காலேஜஸில் வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா ஃபீஸ் நீ வாங்கிக்கோன்ட்டார். இப்போ அதே 1 கோடி ரூபாயை முன்னாடி பிளாக்ல வாங்கிட்டு அதை எப்படி ஒயிட் ஆகுறதுன்னு அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான், இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்காரன். இப்போ நீங்கள் பிளாக் எப்படி ஒயிட் ஆகுறதுலாம் கஷ்டப்பட வேணாம், நேராகவே ஒயிட்டாகவே வாங்கிட்டு போயிடலாம். அதாவது இப்போது ஒரு பையன் வந்து மொத்தம் நீட்டில் வந்து 720 மார்க்கு. அப்போது தகுதி தேர்வுனா எப்படி அர்த்தம், 720க்கு 720 வாங்கினவன் அடுத்தால 719, 718, 710, 700 இப்படியே குறைச்சிக்கிட்டே தானே அட்மிஷன் போட்டுக்கிட்டே வரணும். ஆனால் நீட்டில் அப்படி நடக்கிறது கிடையாது. நீட்டில் என்ன நடக்கும்னா, நீங்கள் 450 மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் தான் சீட்டு கிடைக்கும். நீங்கள் 600 கிட்ட வாங்கினீங்கன்னா தான் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. 450 மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் கிடைக்கும். ஆனால் உங்கள் அப்பாவால் வருஷத்துக்கு 20 லட்சம் செலவு பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சேர முடியாது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், சேர முடியாது. அப்போ சேர முடியாதப்போ என்ன ஆகுது, உங்கள் இடம் வேக்கண்ட் ஆகிடுது. 450 மார்க் வாங்கின உங்களுக்கு சீட் இல்லை, 300 மார்க் வாங்கின அடுத்த ஆள் அந்த சீட்டில் வந்து உட்கார்றான். அப்போ இது எப்படி தகுதி அடிப்படையான ஒரு தேர்வாக இருக்க முடியும்? தகுதி அடிப்படைனா ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க் தான். உன்கிட்ட பணம் இருந்தால் தான் அந்த ரேங்க் உனக்கு செல்லும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி அந்த தேர்வு வந்து நியாயமான தேர்வாக இருக்க முடியும்? இதில் வேறு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, அது சிபிஎஸ்சி நம்ம ஸ்டேட் போர்டு அதனால் பசங்களுக்கு கஷ்டம் அப்படிலாம். அதெல்லாம் அது இன்னொரு மித்து. அது சிபிஎஸ்சி சிலபஸும் கிடையாது, அது ஸ்டேட் போர்டு சிலபஸும் கிடையாது, சிபிஎஸ்சி சிலபஸும் கிடையாது. அது வேற ஒரு சிலபஸ். அது அந்த சிலபஸுக்கு நீ தனியாக படிக்கணும். அது எந்த சிலபஸ்லையும் வராது. அப்போது என்ன நடக்குது, தகுதி அடிப்படையில் அட்மிஷன் அப்படிங்கிறது இல்லாமல் பணத்தின் தேவை திறமை எவன்கிட்ட இருக்கோ அந்த பணம் வச்சிருக்கிறவனுக்கு சீட்டு. எனக்கு தெரிஞ்சு 150 மார்க்கு நீட்டில் 150 மார்க்கு 80 மார்க் வாங்கினவங்கலாம் டாக்டராக சேர்ந்துருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன தகுதியில் சேர்ந்தாங்க, அவங்க அப்பாவால் அந்த வருஷத்துக்கு 20 லட்சம் 25 லட்சம் ஃபீஸ் கட்ட முடியும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல கவர்மெண்ட் காலேஜஸை ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ண ப்ரைவேட் காலேஜுக்கு எல்லாருக்கும் அட்மிஷன் போட்டுருவாங்க. போட்டு லெட்டர் போயிடும். போனோடனே யாரெல்லாம் வந்ததோ, யாருக்கெல்லாம் பணம் கட்ட முடியுமோ அவங்கெல்லாம் போய் கட்டி சேர்ந்துருவாங்க. கட்ட முடியாதவங்க ஒரு பெரிய ஜங்க் இருப்பான், அவன் தான் 75% இருப்பான், மார்க் வாங்கியிருப்பான், அவனால் ப்ரைவேட் காலேஜுக்கு சேர முடியாது. அப்போ அந்த சீட்டு ஃபுல்லாக வேக்கண்ட் ஆகிடும், அவ்வளோ பேரும் சேர மாட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க, அதுலேயும் நிறைய பேர் சேர மாட்டான். அப்புறம் 200 மார்க்குக்கு மேலே எடுத்தவன், அப்புறம் 100 மார்க்குக்கு மேலே எடுத்தவன். கடைசியில் என்ன சொல்கிறான்னா, இந்த 250 மார்க் வேறு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான் மாப்பப் அப்படின்றான். மாப்பப் லிஸ்ட்டுன்னு பேர். மாப்பப் லிஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, இந்த காலேஜில் இவ்வளோ சீட்டு வேக்கண்ட் இருக்குது, யாரெல்லாம் நீட்டில் அப்பியர் ஆனீங்களோ அவங்க போய் நேராக காலேஜ் அப்ரோச் பண்ணி ஃபீஸ் கட்டிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் உனக்கு இந்த காலேஜில் அலாட்மெண்ட் அந்த காலேஜ் அலாட்மெண்ட்லாம் கிடையாது. நீயா மார்க் ஷீட்டு நீட் ஸ்கோர் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு உனக்கு ராமச்சந்திரா பிடிக்குன்னா ராமச்சந்திரா, எஸ்ஆர்எம் பிடிக்குன்னா எஸ்ஆர்எம், எந்த காலேஜ் பிடிக்குமோ நேராக அந்த காலேஜுக்கு போங்க. போயிட்டு இந்த மாப்பப் லிஸ்ட்டுக்காக வந்திருக்கேன் சார்னா ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடு, போய் ஃபீஸை கட்டு, அப்படியே சேர், அவ்வளோதான். அப்போ என்ன நடக்குது, படித்தவனுக்கு சீட்டு கிடையாது. அப்போ இந்த +2ன்ற தேர்வையே கேலி கூத்தாக்கி வச்சுருக்காங்க. எதுக்கு +2வில் பயாலஜி வேணும்னு கேட்குறேன்? பயாலஜியில் அந்த பையன் 70 மார்க் வாங்கியிருந்தா கூட நீ அவனுக்கு மாப்பப் லிஸ்ட்டில் சீட்டு கொடுக்க போகிற. 200க்கு நான் சொல்கிறேன், இப்போ 100க்கு ஆக்கிட்டாங்க. எப்போ 35 மார்க் வாங்கியிருந்தான் ஒருத்தன் பயாலஜியில் அப்படின்னா கூட மாப்பப் லிஸ்ட்டில் அவனுக்கு சீட்டு கிடச்சிடும். அப்போ அவன் என்னத்தை படித்து அவன் என்னத்தை டாக்டராக போகிறான்? இதில் இன்னொரு விஷயம், இந்த 1 கோடி ரூபா செலவு பண்ணி படிக்கிறானே அவன் வந்து கிராமப்புறத்தில் வந்து ஹெல்ப் பண்ண போகிறானா? இதில் நடுவில் கடுப்பாகி நம்ம வேலூர் சிஎம்சி இருக்குது பார்த்தீங்களா, அட்மிஷனே போட மாட்டேன்ட்டாங்க. 1 வருஷம் அட்மிஷனே போடலை அவங்க, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை சேர்த்தாங்க.
ஏன்னா அது வந்து எக்ஸர்விஸ்மெண்ட் கோட்டான்னு ஒன்று வச்சுருக்காங்க. சிஎம்சியில் ப்ரைவேட் காலேஜ் தான், ஆனால் கவர்மெண்ட் ஃபீஸ் மாதிரி தான் ஃபீஸாக வாங்குவாங்க. அங்கே ரூல்ஸே என்னென்னா, நீங்கள் வந்து வேலை பார்த்து அங்கே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 வருஷம் நீங்கள் கிராமத்தில் வேலை பார்க்கணும். அதுக்கு பாண்ட் எழுதி கொடுத்துட்டு தான் உள்ள காலேஜ்லேயே சேர்ப்பான். 1 கோடி ரூபா கட்டி படிக்கிறவன் கிராமத்தில் போய் ஏதாவது வேலை செய்வானா? சுகாதாரம்ன்றது எல்லாருக்கும் சம உரிமை கொண்டது. கிராமத்தில் இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு சுகாதாரத்தை மறுக்க முடியுமா? நாம் வச்சுருந்த சிஸ்டம் +2 மார்க் அடிப்படையில் அட்மிஷன் முடிஞ்சா பிஜி வேணுமா உனக்கு? 2 வருஷம் கிராமப்புறத்தில் வேலை பார்த்துட்டு வா, உனக்கு பிஜி அட்மிஷனில் முன்னுரிமை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் 2 வருஷம் வேலை பார்த்துட்டு வருவான். இவன் பிஜி போகும்போது இன்னொரு யூஜி முடித்தவன் அங்கே வந்துடுவான். ஸோ தொடர்ச்சியாக கிராமப்புறங்களில் எல்லா இடத்துலையும் மருத்துவ வசதிகள்லாம் கிடைக்கும். நம்ம 80ஸில் வந்த படத்துலலாம் தான் பார்க்கலாம். உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தனை தூக்கி மாட்டு வண்டியில் போட்டுக்கிட்டு பக்கத்து டவுனுக்கு போனாங்கலாம் அந்த காலத்து படத்துலலாம் வரும். போகிற வழியிலே செத்துட்டான் அப்படின்லாம் வரும். இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கா? எதுவுமே கிடையாது. எல்லா கிராமங்கள்லேயும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், அதிகபட்சம் ஒரு 2 கிராமத்துக்கு ஒரு தனி மருத்துவமனை. இவ்வளோ கட்டமைப்பெல்லாம் நம்ம உருவாக்குனதுக்கப்புறம் இந்த ஒன்றிய அரசாங்கத்தில் இப்போ என்ன தெரியுமா கூத்தடிச்சிட்டு இருக்காங்க? நம்மக்கிட்ட ஏற்கனவே இப்போ ஒரு வருஷத்துக்கு 10,000 பேரை டாக்டர் ஆக்கிறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அதனால இதுக்கு மேலே நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் கட்டக்கூடாதுன்னு இருக்கான். கட்டக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்கான். ஏதோ ஒரு நம்பர் நான் சொன்ன நம்பர் வேணால் தப்பாக இருக்கலாம். ஒரு நம்பர் சொல்லி இதுக்கு மேலே நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜ் கட்டக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து சர்க்குலர் அனுப்புகிறாங்க. நான் எங்கள் ஊரில் எத்தனை ஹாஸ்பிட்டல் வேணுன்றது நான் தான் முடிவு பண்ணணும். நீ யார் முடிவு பண்ணுறது? என் பிள்ளைங்க என்ன பாடம் படிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீ யார் முடிவு பண்ணுறது? இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்ம வேணான்னு சொல்கிறோம். ஏன் வேணான்னு சொல்கிறோம்? அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஜான்சி ராணியை பற்றி படியுமா? எதுக்கு? ஜான்சி ராணி ஒரு பாப்பாத்தி. வேலு நாச்சியாரை பற்றி சொல்லிக் கொடுக்க மாட்டான். வேலு நாச்சியார் உண்மையிலே அதாவது மொத்த இந்தியாவிலையும் கிழக்கிந்திய கம்பெனி கூட சண்டை போட்டு ஜெயிச்ச ஒரே ஒரு ராணி அவங்க தான். மற்றவங்களாம் சண்டை போட்டு தோற்று போயிட்டாங்க. ஜெயிச்ச ராணி இவங்க தான். ஜெயிச்ச ராணி மட்டும் இல்லை, ஜெயிச்சு அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த முதல்ல ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டாங்க, அடுத்த வருஷமே வந்து தோக்கடிச்சான் அப்படின்லாம் இல்லை. ஜெயிச்சு 10 வருஷம் ராணியாக இருந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்க பொண்ணு ராணி ஆக வேண்டியது. அவங்க ஏதோ பிரசவத்திலேயே அதிலே உடல்நிலை சரியில்லாமல் இறந்துடுறாங்க. சம்திங் அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையாகுது. அதுவும் இல்லாமல் ஒரு விதவையாக இருந்து கொண்டு ராணியாக முடிச்சு விட்டுக்கிட்டாங்க. இவ்வளோ புரட்சி இருக்குது அதில் வேலு நாச்சியார் பின்னாடி. எங்கள் வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார் ஃபோட்டோ வச்சுருக்கிற விஜய்க்கு இந்த வரலாறுலாம் தெரியுமா? அடுத்தால இன்னும் விஜய் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லலை. அது சொல்லிட்டா பாடி எடுத்துடலாம். புதிய கல்விக் கொள்கைக்கு ஏன் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம பாடி எடுத்துடலாம். இல்லை, தொடர்ச்சியாக அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே சரி, பாஜகவோட பி டீம், பாஜகவோட அழுத்தத்தில் தான் கட்சி ஆரம்பிச்சார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்க சூழலில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த விமர்சனத்தை வலுப்படுத்தும் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியாதா? அவங்க சொல்லியிருப்பாங்க. இவர் சொல்கிறாருங்க. எங்க ப்ரொடியூசர் எப்படி நடிக்க சொல்கிறாரோ அப்படி தாங்க ஹீரோ நடிக்க முடியும். நான் சொந்தமாக ஒன்று நடிக்கிறேன்லாம் நடிக்க முடியாது. ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரோ அந்த ப்ரொடியூசர் சொல்கிற கதைக்கு தான் அவர் நடிக்க முடியும். அங்கே ப்ரொடியூசரு, இங்கே ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருப்பார். இல்லை, அப்படி பாஜகவோட மறைமுகமாக திட்டமாக இருந்தாலுமே ஓட்டை உடைக்கிறது தான் அப்படின்னா, திமுகக்கு எதிரான ஓட்டு வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுனா அவர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னால் எக்ஸ்போஸ் தானே ஆவார். டேரக்டர் அவ்வளோ லூஸாக இருக்கிறாரு, அவ்வளோதான். டேரக்டர் துக்ளக் படிக்கிறவராக இருக்கலாம், இல்லை துக்ளக்லேயே எழுதக்கூடியவராக கூட இருக்கலாம், கட்டுரைகள்லாம். ஆனால் துக்ளக் படிக்கிற ஆட்கள், துக்ளக்கில் கட்டுரை எழுதுகிற ஆட்களோட மூளை அந்த அளவுக்கு தான் வேலை செய்யும். இந்த பக்கம் பெரியாரை சொல்லிட்டு பெரியாரை சொல்கிற ஒருத்தரே நீட் எழுதுறா நல்லதுன்னு சொல்கிறாரு, இல்லை நீட்டை விட்டுட்டு வேறு ஏதாவது படிங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆதரவு வரும்னு நம்புகிற அளவுக்கு அறிவாளிகளாக இருக்கலாம். ஏன்னா ரஜினியை சொல்லியிருக்காருல்ல, துக்ளக் படிக்கிறவங்களாம் அறிவாளி அப்படின்னு. அது மாதிரி தான் இதையும் நம்ம பார்க்க வேண்டியது. ரஜினி எவ்வளோ பெரிய அறிவாளி அப்படின்னா விவேகை பார்த்து கேட்டாராம், இவ்வளோ புத்திசாலியாக இருக்கீங்க, நீங்கள் பிராமணர்னு நினச்சேன் அப்படின்னாராம். ரஜினி அந்த அளவுக்கு பெரிய அறிவாளி. அப்போ ரஜினி, விஜய் போன்றவர்களையெல்லாம் வழிகாட்டக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட அறிவாளிகளாக இருப்பார்கள்? இப்படி தான் இருப்பாங்க. நீட்டை பற்றி பேசினா செருப்படி விழுன்றது கூட அறிவில்லை. டாக்டர் ராமதாஸ் தெளிவாக இருக்கிறாரு. நான் கட்சியை காப்பாற்றணுன்னா பாமகவை கொண்டு போய் பிஜேபியில் மறுபடியும் சேர்த்தேன்னா கட்சி நாசமாக போயிடும் அப்படின்னு அவர் தெளிவாக இருக்கார். இவ்வளோ வயசானதுக்கப்புறம் நடுவில் 2 தடவை வீணாக போயிட்டோம்டா, இன்னொரு தடவை இப்படியே போனோம்னா கட்சி நாசமாக போயிடும் அப்படின்னா அதில் அவர் தெளிவாக இருக்கிறார். அந்த தெளிவு கூட இல்லையே.
நீட்டை பற்றி நம்ம இதுவரை நீட்டை எதிர்த்து நம்ம வந்து எந்த இடத்துலையும் ஸ்ட்ராங்கான ஒரு போராட்டமோ கருத்தோ இல்லை ஒரு பேரணியோ எதுவுமே நம்ம செஞ்சது கிடையாது. இப்போ வந்து நீட்டு தான் உலகமா அப்படின்னு நம்ம பேச சொல்கிறாங்க. நம்ம பேசினா மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா அப்படின்ற அறிவு இல்லை. மாணவர்கள் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணுறாங்க, அந்த ஒரு நல்லெண்ணத்தில் கூட சொல்லிடலாங்க. மாணவர்கள் சூசைட் பண்ணக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? அந்த தேர்வை எடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த தேர்வை நீ ஏன் அதை பற்றி சீரியஸாக எடுத்துக்கிற, அந்த எக்ஸாமுக்கு போகாத, இப்போ நீட்டு தான் உலகமா அப்படின்னு கேட்குறவர் சீமான ஒரு இடத்துக்கு ஒரு வேறு எடுத்தால படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையா, மாடு மேய்க்கலாம் வாங்க, டோன் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஏற்கனவே இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பொருளை பரப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் யோசிங்களா, அடுத்த ஸ்டெப் அதுன்னு வரணும். நீட் மட்டுமா வாழ்க்கை, பிஇ மட்டுமா வாழ்க்கை, டிகிரி மட்டுமா வாழ்க்கை, படிப்பு மட்டுமா வாழ்க்கை? படிக்காமல் எவ்வளோ பேர் படிக்காத மேதைகள்லாம் இருந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய தொழிலதிபராலாம் வந்திருக்காங்க அப்படின்னா அடுத்த இடத்துக்கு வருவாங்க. இப்போ இவருக்கும் என்ன கேட்பாங்க இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் தானே உங்களுக்கு? ஆமாம், அப்படின்னா சிஎம்ஏ தான் வேணுமா, நீட்டே தான் வேணுமான்னு கேட்குறீங்களே, சிஎம்ஏ தான் வேணுமா உங்களுக்கும்? ஒரு வார்டு கவுன்சிலர்லாம் வரமாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு அடுத்த கேள்வியை மக்கள் கேட்பாங்கல்ல. நம்ம கேட்க வேண்டாம், மக்கள் கேட்பாங்கல்ல. அதாவது இது ஒரு பெரிய ஏமாத்து வேலை ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, சேலம் ஆர்ஆர் பிரியாணி பாருங்கள், அவர்லாம் ரோட் சைடில் தான் கடை போட்டிருந்தாரு, இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வரலையா? இன்னொருத்தன் சொல்லுவான், எங்கள் தாத்தாலாம் 99 வயசு வரை இருந்தார் தெரியுமா, அவர்லாம் இன்னும் இப்போ உள்ள வைத்தியம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரா, மருந்து சாப்பிட்டாரா அப்படின்னாங்க. அவங்க தாத்தா 99 வயசு வரை இருந்தாருன்றதை சொன்ன அதே நாய் அந்த தாத்தா கூட பிறந்தவங்க மொத்தம் 15 பேர், அதில் தாத்தா மட்டும்தான் இருந்தார், மற்ற 14 பேரும் செத்து போயிட்டாங்கன்ற செய்தியை சொல்ல மாட்டான். சேலம் ஆர்ஆர் பிரியாணி ரோடு கடை போட்டாருன்னா அது வந்து அவர் மட்டம் தட்டுற விஷயம்லாம் கிடையாது. ஆனால் அவர் பெரிய ஆளானார். அவர் கூடவே அதே கோயம்பேட்டில் ஒரு 200 பேர் ரோடு கடை போட்டிருந்தானே அவன் என்னன்னா, ஒரு காலேஜில் 200 பேர் பிஇ முடித்தான், 198 பேர் ஃபாரின் போயிட்டான். மிச்சம் 2 பேர் ஏன் போகலைன்னா அவனுக்கு இங்கே உள்ளூரில் லோக்கலில் அப்பா அம்மா கூட இருக்கணும்னு ஆசை, அதனால அவன் போகலை, இல்லைனா அவனும் போயிருப்பான். அப்போ என்ன எது வந்து நமக்கு வாழ்க்கை அடுத்த படியை நோக்கி நகர்த்தும்? உடனே வந்துடுவாங்க, அப்போ ஃபாரின் போகிறது தான் வாழ்க்கையா, அப்போ என்னடா நம்ம கோமியம் குடிக்கிறது தான் வாழ்க்கையா அப்படின்னு தான் நம்ம அடுத்த கேள்வி கேட்கணும். வள்ளுவரே சொல்லியிருக்காரு, செய்க பொருளை, நல்லா சம்பாதிங்கிறான்னு இருக்காரு. வழக்கமாக நீதி நெறி எல்லாம் சொல்கிறவங்க எல்லாம் வந்து இந்த பொருள் சம்பாதின்னு சொல்ல மாட்டாங்க. வள்ளுவர் சொல்கிறாரு, செய்க பொருளை, நல்லா சம்பாதிச்சிடுறா, முடியும் போதே சம்பாதிச்சிரு, ஆனால் அதை சம்பாதிக்கும் போது இந்த தப்புலாம் செய்யாமல் நேர்மையாக சம்பாதி அப்படின்னு சொல்கிறார். பணம் சம்பாதிக்காதன்னு சொல்ல, பணம் சம்பாதிங்க, நல்ல கொழுத்தை சம்பாதிச்சுட்டு சொல்லுவாங்க, பணம் நிம்மதியை தராது, கண்டிப்பாக தராது. அது நீ மட்டும் வீட்டிலே பூட்டி வச்சுருந்தேன்னா, அதை வச்சு 4 பேருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னா அப்போ அந்த பணம் உனக்கு சந்தோஷத்தை தரும். பணம் ஏன் உனக்கு சந்தோஷத்தை தரலைன்னா அது சும்மா வீட்டுக்குள்ளேயே இருக்குது, அதனால உனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கல. அதை வேலை செய்யவி, அது வேலை செஞ்சால் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க, நல்ல பெரிய கம்பெனிகளுக்கு வேலைக்கு போங்க, இந்த மாதிரி சாதி அமைப்புகள் இல்லாத வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிடுங்க, இந்தியாவிலே இருக்காதீங்கன்ற நான். இந்தியாவுக்குள்ளே இருந்து நாசமாக போகாதீங்க, உங்கள் பிள்ளைங்களாவது சமத்துவமான உலகத்தில் வளரட்டும். ஒரு அமெரிக்கா போன்றோ ஜப்பான் போன்றோ ஒரு நல்ல சமத்துவம் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் போன்றோ உள்ள இடங்களில் போய் மனுஷனாக மட்டும் பார்க்கக்கூடிய உலகத்தில் போய் வாழுங்க. இங்கே இருக்கிறவன் தான் மனுஷன்லாம் கிடையாது, அங்கே இருக்கிறவனும் மனுஷன்தான். என்ன ஒன்று, அங்கே இருக்கிறவன் மனுஷனாக மட்டுமே மதிப்பான், இங்கே இருக்கிறவன் தான் சாதியை வச்சு மதிப்பான். ஸோ இவங்க பூரா கடைசியில் எங்கே வருவான்னா நீட்டு தான் உலகமானு கேட்பான். அடுத்த கேள்வி இன்ஜினியரிங் தான் உலகமானு கேட்பான். அதுக்கு அடுத்த கேள்வி படிப்பு தான் உலகமா அப்படின்னு வந்து நிற்பான். அப்போ என்ன செய்யலாம், அண்ணன் சீமான் மாதிரியே வாங்க மாடு மேய்க்கலாம், மாடு மேய்க்கிறத கவர்மெண்ட் உத்தியோகமாக்குறேன்னு அடுத்த அங்கே தான் வந்து சங்கிங்க டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஆரம்பிக்கிற இடம் தான் ஒரு இடமா இருக்கும், கடைசியாக வந்து சேர்ற இடம் அதை தான் இருக்கும். நம்ம போன்றவர் சொல்கிறதெல்லாம் என்னது, எப்படியாவது படிச்சிருன்றோம், எப்படியாவது படிச்சிரு. இப்போ சீமானும் ஆரம்பத்தில் யாரடா சங்கின்னு சொல்லிட்டு செருப்புலாம் எடுத்து காட்டினாரு, அதுக்கப்புறம் சங்கின்னா சகத்தோழன்னு சொன்னார். விஜயுமே என்னோட கொள்கை எதிரி பாஜகனாரு, பாஜகவோட கூட்டணி அமைக்க கூட வாய்ப்பு இருக்கா விஜய்? அப்போ பாஜக கூட கூட்டணிலாம் வைக்க மாட்டாங்க,
ஏன்னா ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்க எடப்பாடி அவர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டாரு விஜயை விமர்சிக்க வேணாம் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா அவங்க முதலாளி சொல்லிட்டார் தேவையில்லாமல் விஜய் விமர்சிக்காதீங்க, அவரும் நம்மால் தான், நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து திமுக கூட தான் சண்டை போடணும் அப்படின்னு அவங்க முதலாளி டெல்லியில் இருக்க ஜி ஸ்கொயரில் யாரோ சொல்லியிருப்பாங்க. பெரிய ஜி ஆர் சின்ன ஜி, ஜி இன்ட்டு ஜி ஸ்கொயர், அந்த ஜி ஸ்கொயரில் யாராவது ஒரு ஜி சொல்லியிருப்பாங்க. அதனால் விமர்சிக்க வேணாம்னு விட்டுருக்கலாம். விஜயம் கோமா விமர்சித்தார். பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன், இந்த பாஜகவை தான் சொல்கிறேன் அப்படின்னாரு. பரவாயில்லையா சொல்லிட்டாருன்னு பார்த்தா மோடி சார் அப்படின்ட்டு கோமா சொல்லும்போது கூட சார் தான் வருது. அந்த மோடி அவர்களேனாலும் சொல்லியிருக்கலாம், மோடி சார். அந்த அளவுக்கு பயமா? அவருக்கு புரியணும்ல, சார்னு சொன்னால் தான் புரியும். இதுதாங்க ரொம்ப இருக்குது. நம்ம எல்லாருமே மோடி அவர்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் புரியுது. விஜய் சொன்னால் மட்டும் புரியாதா? மோடி சார் தமிழ்நாட்டை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. டெல்லியில் பல பேரை கண்ணில் விரல விட்டு ஆட்டின மாநிலம் இது. யார் ஆட்டினது? நீங்களா? கண்ணில் விரல விட்டு ஆட்டினது எனக்கு தெரிஞ்சு பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், இவங்க தான் கண்ணில் விரல விட்டு ஆட்டியிருக்காங்க. படத்தில் நடிச்சதை சொல்லியிருப்பார் சார். ஒன்றிய அரசாங்கத்தோட கண்ணில் விரல விட்டு ஆட்டினது மாநிலம்னு தானே சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒன்றிய அரசாங்கத்தில் கண்ணில் விரல விட்டு ஆட்டினது பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின். அதாவது பெரியார்லாம் எந்த ரேஞ்சுக்கு கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர்னா 52 சட்ட எரிப்பு போராட்டம்னு ஒன்று அறிவிக்கிறார். அறிவித்து சட்டத்தை எரிச்சிட்டாரு, கைது பண்ணிட்டாங்க. சட்டத்தோட காப்பியை கொண்டாந்து பப்ளிக்கில் வச்சு எரிச்சாச்சு, கைது பண்ணியாச்சு, கோர்ட்டுக்கு கூட்டு போயாச்சு. போனால் சட்டத்தை எரித்தால் என்ன தண்டனைன்னு சட்டத்திலேயே இல்லை. சரியா? 1950 சட்டத்தை நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்கிட்டாங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்கவே இல்லை கான்ஸ்டியூஷனை எரிக்க போகிறேன்னு ஒருத்தன் வருவான் அப்படின்னு. கான்ஸ்டியூஷன் புனிதமானது, இதை போய் எவன் எரிச்சிட போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு அதை விட்டுட்டாங்க. இதுதான் கண்ணில் விரல விட்டாடுறது. போய் எரிச்சாச்சு. எரிச்ச உடனே இப்போ எல்லாம் பார்க்குறாங்க, கான்ஸ்டியூஷனை எரிச்சா என்ன தண்டனைன்னு ஒன்றுமே இல்லையே. அதுக்கப்புறம் புதுசாக சட்டம் போடுறாங்க. தேசிய கொடி, கான்ஸ்டியூஷனு, தேசத்தோட அடையாளங்களாக இருக்கக்கூடிய இந்த பொருள் இதெல்லாம் அவமானப்படுத்துனா இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒரு சட்டமே எழுதுறாங்க. அப்போ ஏற்பட்ட பாரம்பரியத்தில் வந்து நாம் வந்து உட்கார்ந்து இருந்துக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நீட் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். பெரியார் இதை பண்ணார், அண்ணா என்ன பண்ணார்? ஐயர் இல்லாமல் கல்யாணம் பண்ணால் கல்யாணம் செல்லுன்னு சட்டம் கொண்டு வந்தார். அது வரை அப்படி தான் இருந்தது. உங்கள் கல்யாணம் சட்டப்படி செல்லணும்னா அது ஒரு ஐயர் உட்காந்து மந்திரம் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ஐயர் சொல்கிற மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு அந்த தீயை சுற்றி 7 அடி நடந்து வரணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த சட்டம் கல்யாணம் செல்லும், இல்லைன்னா செல்லாது. தமிழ்நாட்டில் மட்டும் செல்லும், வேறு எந்த ஸ்டேட்லேயும் அதுக்கு சட்டமே கொண்டு வரல. இதுவும் விரல விட்டு ஆட்டினது தானே. 89 முதல்ல சட்டம் கொண்டாடுறாரு, பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உண்டுன்னு கலைஞர். இதுவும் கண்ணில் விரல விட்டு ஆட்டினது தானே. இப்போ 2022 கிட்ட ஸ்டாலின் கொண்டாடுறாரு, பெண்கள் உரிமை தொகை. இது எல்லாமே யூனிக்கான சட்டங்கள். ஏதோ ஒன்று அதை செஞ்சாங்க, அங்கே ஒன்று செஞ்சாங்க, இங்கே ஒன்று செஞ்சாங்கன்னு சொல்ல. எல்லாரும் சொல்லுவாங்களே எல்லாரையும் படிக்க வச்சாங்க, காலேஜ் கட்டினாங்க, ஸ்கூல் கட்டினாங்க, அதெல்லாம் சொல்ல. நான் சொல்கிறது யூனிக்கான சட்டங்கள், யூனிக்கான விஷயம். இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் யோசிச்சிருப்பீங்களா? விஜய் கேட்குறேன். கண்ணில் விரல விட்டு ஆட்டினது பூரா எங்காளுங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்கள் தான் கண்ணில் விரல விட்டு ஆட்டணுன்றீங்க. எப்படி கண்ணில் விரல விட்டு ஆட்டினீங்கன்னு தெரில. விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விஜய் கட்சியிலேருந்து ஒரு சின்ன பொண்ணு வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு வெளியே வந்துருக்குது. அந்த பொண்ணு வந்து போட்டு கலாய்க்கிறாங்க. இந்த பேரை சொல்லி இந்த பெண்மணியை எட்டி உதைச்சாங்கன்னு சொல்கிறீங்களே, போலீஸ்காரங்க எல்லாரும் நேம் பேட்ச் குத்தியிருப்பாங்களே, நீங்கள் அவங்கள்ட்ட பேர் கூட கேட்க வேணாமே. அந்த நேம் பேட்சை பார்த்து அந்த போலீஸ்கார் பேரையும் சேர்த்துலாம் நீங்கள் போட்டுக்கணும், அந்த பேரை ஏன் போடல அப்படின்னு நேற்று காலேஜ் முடித்த பொண்ணு கேள்வி கேட்குறாங்க. அது கூட விஜய் பதில் சொல்ல. இன்னைக்கு வந்துட்டு என்ன சங்கி என்றால் சக நண்பன் மட்டும் விஜய் சொல்லிட்டாருன்னா நான் சரியாக போச்சுன்னு வச்சுக்கிங்களேன். எப்போது நீட் மட்டும்தான் உலகமா அப்படின்னு கேட்டாலே கணக்கு முடிச்சாச்சுன்னு அர்த்தம். அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி சார். தாவேகா தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.